கற்பூர காந்தி தேகாய பிரம்மமூர்த்திதராய வேதசாஸ்திர பரிஜாய தத்தாத்திரேய நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எதிரி வரும் மார்ச் மாசத்தினுடைய பலாபலன்கள் எவ்வாறு இருக்கும்? ஏன்னா அதாவது ராசி பலன்களை நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு மாதத்தினுடைய சிறப்புகள் நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். பர்டிகுலர்லி இந்த மார்ச் மாதத்துல, அதாவது மாசி மாதம் பங்குனி மாதம் நிறைந்து இந்த மார்ச் மாதத்துல எத்தகையான நன்மைகள் 12 ராசிகளுக்கு நடக்க போகிறது. முதன்மையாக நம்ம பார்க்கும்போது இந்த மார்ச் மாதத்துல கிரகங்கள் உலாவரும் கிரகங்களின் நிலைகள் எவ்வாறு இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, கன்னி ராசியில கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். துலாமுல மாத தொடக்கத்துல சந்திர பகவான் இருக்கிறார். சுக்கிர பகவான் செவ்வாய் பகவான் இணைந்து ஒரு அற்புத கூட்டணியாக மக்கரத்துல அமர்ந்திருக்கச்ச, சனி பகவான் தன்னுடைய மூல திரிகோண வீடுல பலம் பொருந்திய கும்பத்துல இருக்கும்போது சூரிய பகவானோட அவரோட இணைந்திருக்கிறார். புத பகவான் அவரோட இணைந்திருக்கிறார். ராகு பகவான் மீனத்துல அமரச்ச, குரு பகவான் மேஷத்துல இருக்கும்போது ஏனைய 12 ராசிகளுக்கு எத்தகையான ஏற்றங்கள் காத்திருக்கிறது அப்படின்றது மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டும். மாத ராசி பலன்கள் நம்ம ஏன் பார்க்க வேண்டும்னா, இப்போ நம்ம ஏதோ ஒரு லோனுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அது நமக்கு பிப்ரவரி மாதத்துல கிடைக்கிறதா இருந்தது. ஆனா அந்த காலகட்டங்கள், அந்த நல்ல நேரம் வராத வரை நமக்கு அந்த லோன் கிடைக்காது. திடீர்னு உங்களுக்கு சாதகமான ஒரு கிரக நிலைகள் மார்ச் மாதத்துல வந்திருந்து அந்த லோன் உங்களுக்கு கிடைச்சிரும். ஏன்னா எதுக்கு இது சொல்றேன்னா, நீங்க அன்றாடு சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும், அன்றாடு பெறக்கூடிய எல்லா நன்மைகளுக்கு கிரகங்களுடைய ஒத்துழைப்பு என்பது ரொம்ப முக்கியமானதாக தேவைப்படுகிறது. கிரகங்களோட ஒத்துழைப்பு இல்லாமல் நீங்க எது எளிதாக பெற முடியாது. ஏன்னா நீங்க அதாவது ஒரு வேலை முடிகிற மாதிரி இருந்தா கூட அந்த கிரகங்களை சாதகமான நிலை உங்களுக்கு வராத வரை அந்த வேலை என்பது முடிகிறது இல்லை. இதுதான் உண்மையான விஷயம். ஆக இப்போ பிப்ரவரி மாதத்துல தடைப்பட்ட பல வேலைகள் உங்களுக்கு மார்ச் மாதத்துல நடக்கலாம். அதனாலதான் இந்த மாத பலன்கள் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. ஏன்னா நிறைய பேர் இப்போ சுவாமிஜி இடத்துல கேட்கும்போது கூட என்ன கேட்பாங்க, சுவாமி எங்களுக்கு போன மாதம் வீடு கட்டலாம்னு நினச்சோம், முடியல. இல்லை போன மாதம் ஒரு பொண்ணு அமையிற மாதிரி தட்டு போயிடுச்சு, இனி மார்ச் மாதத்துலாவது எங்களுக்கு அமையுமா? இல்லை லோன் கடைசி வரை என்னமோ காரணம் இல்லாமல் நின்று போயிடுச்சு, எந்த வீக்கில் கிடைக்குமா, இந்த மாதத்தில் கிடைக்குமான்ற ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா கிரகங்களை தரக்கூடிய எல்லா வகையான நன்மைகளுக்கு நேர காலகட்டங்கள் என்பது, சாதகமான கிரக நிலைகள் என்பது மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. அந்த வகையில் மாத பலன்களுடைய சிறப்புகள் நம்ம ஒவ்வொரு ராசிக்கு பார்க்கலாம். மார்ச் மாதத்தில் பெரும்பாலும் 12 ராசிகளுக்கு ஒரு அற்புதமான யோகங்களை தரக்கூடிய காலமாக அமைந்து விடுகிறது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒவ்வொரு ராசியும் நம்ம அலசி பார்ப்போம். புதன் அற்புதமான வாக்சாத்துரியத்தையும் வாக் வித்யா திறனையும் கொண்டவனாக விளங்குகிறான். காரணம் வித்யாகாரகன். புத பகவானுடைய வீடு தலைமையாக கொண்டதுதான் மிதுன ராசி. மிதுன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு புத்திகாரகனாகிய புதன் பலமாக இருந்து எல்லா வகையான செயல்களும் பண்ணும். ஆக மாத தொடக்கத்திலே ராசிநாதன் ஆகிய புத பகவான் பாக்கியஸ்தானத்துல சனி பகவானோடு சேர்ந்திருக்கிறார். இது ஒரு விசேஷமான நன்மை. தனாதிபதி ஆகிய சந்திர பகவான் 5ஆம் வீட்டில் இருக்கிறது. மிதுன லக்னம் மிதுன ராசி பொறுத்தவரை 2ஆம் ஆதி பலம் பெற வேண்டும். 2 குடையவன் சந்திர பகவான். சந்திர பகவான் தேய்பிரையாக சந்திர பகவானாக இருந்தால் அவர் 2ஆம் வீடு மாரகஸ்தானமாக வர்றதுனால்தான் 2ஆம் வீடு குடையவன் பலம் பெறக்கூடாது. 2ஆம் வீடு குடையவன் பலம் பெறலாம், 2ஆம் வீடு பலம் பெறக்கூடாது. புரியுதா? அப்போ 2 குடையவன் 12ல் உச்சம் அடையும் போது அற்புதமான அரண்மனை போல வீடு கட்டுவான். காரணம் அதனுடைய காரகத்துவம் சிறப்படையும். ஆக தேய்பிரை சந்தனா இருந்தால் கண்டாந்திர தோஷங்களை குறைந்து விடும். வளர்ப்பிறை சந்தனா பலமும் பெற்றால் உங்களுக்கு மரணத்துக்கு ஒப்பான ஒரு கண்டத்தை தருவான். ஆக தனாதிபதி சந்திர பகவான் வளர்ப்பிறை தேய்ப்பி இருக்கிறதுனால நமக்கு விசேஷமான நன்மைகள் அதை அள்ளித்தரும். அது மட்டும் இல்லாம 3 கூடிய சூரிய பகவான் 3ஆம் வீடு சூரிய பகவான் 3, 6, 10 தனித்து நின்றால் விசேஷமாகும். 3, 6, 11 சூரிய பகவானுக்கு உகந்த இடம். எப்படி இருந்தாலும் சூரிய பகவான் மற்ற கிரகங்களோடு சேரும்போது அற்புதமான யோகத்தை செய்கிறான். புதனோடு சேரும்போது புதாதித்ய யோகத்தை செய்கிறான். குருவோடு சேரும்போது விசேஷமான யோகத்தை செய்கிறான். ஆக இப்போ நமக்கு ஜாதகத்துல இப்போ நமக்கு மார்ச் மாதத்துல பார்க்கும்போது குரு பகவான் பாக்கியஸ்தானத்துல
அது சூரிய பகவான் புதனோட சனியோட சேர்ந்து தன்னுடைய 3ஆம் வீட்டையும் பார்க்கிறார். 3ஆம் வீடு கெட்ட ஸ்தானம் இயற்கை. ஆக 3ஆம் வீட்டில் இந்த 3 கிரகங்கள் பார்க்கும்போது கெட்ட கிரகங்கள் பார்வை, சூரியன் சனியினுடைய பார்வை 3ஆம் வீட்டில் கூட துணிஞ்சு செய்யக்கூடியது. அரசாங்க ரீதியாக அரசு சம்பந்தமான பிரச்சனைகளில் தீர்வு பெறக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் பெறக்கூடிய நிலை என்பது, முயற்சிகளுக்கு விசேஷமான ஒரு வெற்றி என்பது ஏற்படுகிறது. 4 கூடிய புதன் நமக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். அடுத்து 10ஆம் வீட்டில் வருகிறார். புதன் ராகுவோடு சேர்ந்து கல்வித்துறையில சிறப்பாக மேம்படையும். அது மட்டும் இல்லாமல் 10ஆம் வீட்டில் இருந்த புத பகவான் 4ஆம் வீடு கல்வி ஸ்தானத்தையும் பார்க்கிறது, சுகஸ்தானத்தையும் பார்க்கிறது. ஆக புதன் வழியே நமக்கு விசேஷமான நன்மை உண்டு. எந்த ஒரு லக்னம் அல்லது ராசியாக நீங்க எடுத்துக்கொண்டால் தீய கோள்கள் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல லக்னத்திலேயே ராசியில் இருக்குதுன்னா, அதாவது தீய கோள்கள் இந்த சென்ஸ் சூரிய பகவான், சனி பகவான், ராகு, கேதுகள் இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கும்போது சொந்த பந்தங்கள்ல பயங்கரமான பாதிப்புகள் ஏற்படும். உறவுகளுக்கு எடுத்து ஏன்னா கெட்ட கிரகங்களால நம்ம என்னதான் நல்லது செஞ்சாலும் சொந்த பந்தங்கள் நமக்கு ஒட்டாது, நம்மளை விட்டு விலகிரும், பல தொந்தர்களுக்கு ஆளாகும். 5 கூடிய 12 விரையாதிபத்தியம் கோணாதிபத்தியம் பெற்ற சுக்கிர பகவான் ஒருவனே நமக்கு யோகத்தை தரக்கூடியவனாக இருக்கிறான். சுக்கிர பகவான் சுபன், ஒரு கிரகமே சுபமாக இருக்கிறதுனால 5 கூடியவனாக அவர் வர்றதுனால விசேஷமான நன்மை. மாத தொடக்கத்தில் அவர் நமக்கு அஷ்டமத்தில் இருக்கிறார் சுக்கிர பகவான் செவ்வாயோடு சேர்ந்து. அப்புறம் 7ஆம் தேதி அவர் 10ஆம் வீட்டுக்கு வருகிறார். ஸோ புதன சுக்கரனோடு சேரும்போது லக்ஷ்மி நாராயண யோகத்தையும் குரு பகவான் சந்திரனை பார்ப்பதனால கஜகேசரி யோகத்தை 2 சிறப்பான யோகங்கள் இந்த மாதத்தில் நமக்கு ஏற்படுகிறது. மார்ச் மாதம் பொறுத்தவரை மிதுன ராசி நண்பர்களுக்கு சிறப்பான யோகங்களை தேடி வருகிறது. காரணம் உங்களுக்கு சுக்கிர பகவான் யோகத்தை நிச்சயமாக அள்ளித்தருகிறார். மார்ச் 7ஆம் தேதி அவர் 10ஆம் தேதி 10ஆம் வீட்டுக்கு வர்றதுனால விசேஷமான நன்மை உண்டு. அது மட்டும் இல்லாம நமக்கு 6 கூடிய மாரகத்தன்மை பாதகத்தன்மை பெற்ற செவ்வாய் பகவான் 6-11 கூடியவனாக வருகிறான். அவர் உச்சம் பெறுகிறார். ஸோ அது ஒரு நன்மை தரும். ஏன்னா செவ்வாய் பூமிக்காரகன். நமக்கு எப்போ ஒரு நாள் அதாவது சிக்கல் ஏதாவது எதிர்கள் வகையில சொந்த பந்தங்களோ ரத்த சம்பந்தங்களோ நமக்கு ஏதாவது இடம் தரேன்னு வீடு தரேன்னு சொல்லி நம்மக்கிட்ட பணம் வாங்கியிருந்து பல வருஷங்களை ஏமாத்திட்டு வந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் நமக்கு அவங்களை தானாக கூப்பிட்டு வீடுக்கு தரக்கூடிய இடம் தரக்கூடிய சூழ்நிலையான இருப்பது காரணம் உச்சத்தில் இருக்கிறதுனால விசேஷமான நன்மை. ஆக இந்த போராட்டங்களுக்கு ஒரு முடிவு கிடைத்துக்கிறது. 7-10 கூடிய குரு பகவான் நமக்கு பாதகாதிபதியாக மாரகத்தன்மம் பெற்று மாரகாதிபத்தியம் கேந்திராதிபத்தியம் தோஷம் பெற்றவனாக குரு பகவான் வருகிறார். அவர் எங்கிருந்த போதிலும் நமக்கு மறைந்திருந்தால் பாதகத்தன்மை மறைந்து விடும். 7ல் இருக்கும்போது அம்சயோகத்தை ஏற்படுத்தினாலும் 7ஆம் வீட்டுக்குரிய தன்னுடைய சிறப்பு காரகத்துவம் ஆகிய கல்யாண வாழ்க்கை அவர் கொடுக்கறது இல்லை. 10 கூடிய தொழில் ஸ்தானத்தில் சிறப்பாக அம்சயோகம் பெற்று மகத்தான யோகம் பெற்றாலும் கடைசியில் ஒன்றும் இல்லாமல் பண்றார். இது போன்ற நிலைகள் என்பது ஏற்படுகிறது. அதுபோல சந்திர பகவான் குருவோடு சேர்ந்து நமக்கு 10ஆம் வீட்டில் இருக்கும்போது கெஜெட்டட் ஆஃபீஸர் எங்களை பெரிய ரேங்க் அரசாங்கத்தில் ஒரு பெரிய உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நிலை என்பது ஏற்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் அங்கே இருந்தபடியே 3ஆம் வீட்டினும் 5ஆம் வீட்டினும் 7ஆம் வீட்டினையும் பார்க்கிறார். 3ஆம் வீட்டையே குரு பகவான் பார்க்கும்போது எடுக்கும் முயற்சிகளில் நமக்கு ஒரு அற்புதமான வெற்றி தருகிறது. பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு என்பது கொடுக்கிறது. குலதெய்வத்தினுடைய அருள் என்பது கிடைக்கிறது. கல்யாண காட்சிகள் என்பது நடத்தி விடுகிறது. ஆக மொத்தத்தில் நமக்கு விசேஷமான நன்மை இந்த மார்ச் மாதத்துல தருகிறது கிரகங்கள் நிலை என்பது. அடுத்து நம்ம பார்த்தோம்னா குரு பகவான் 11ஆம் வீட்டுல லாபத்தில் இருக்கிறார். சந்திர பகவான் 5ல் கஜகேசரி யோகத்தை உண்டாக்கிறது. குரு பகவான் 7ல் இருக்கும்போது நமக்கு அம்ச யோகத்தை ஏற்படுத்துகிறார். 10ல் சுக்கிர பகவான் வரும்போது நமக்கு மாலவி யோகத்தை கோச்சார ரீதியாக விசேஷமான நன்மை தருகிறது. ஆக எந்த வகையில பார்த்தாலும் மிதுன ராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதத்துல மகத்தான யோகம் தருகிறது. அது மட்டும் இல்லாம 8 கூடியவனாக 8-9 கூடியவனாக சனி பகவான் வருகிறார். 9வது வீட்டுல பாக்கியஸ்தானத்துல வலிமையாக இருக்கிறார். 10 கூடிய குரு பகவான் 11ல் இருக்கிறார். தொழில் ரீதி எதிர்பாராத தன விருத்தி. மூத்த சகோதரர்களால் நன்மை உண்டு. அவங்களுக்கு ஏதாவது பணம் தந்திருந்தாலும் இந்த காலகட்டத்தில் இப்போ பணம் தேடி வரும். மார்ச் மாதத்தில் உங்களுக்கு 11ல் குரு இருக்கிறதுனால பிற எதிர்பாராத எண்ணங்கள் நிறைவேறும் வகையில் அதிருஷ்ட வாய்ப்புகள் என்பது தேடி வருகிறது. ஆக மிதுனராசி அன்பர்களுக்கு என்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த மார்ச் மாதத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம்னா, உங்களுக்கு எதிர்பாராத தனவிருத்தி என்பது, எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி என்பது, உத்தியோக உயர்வு என்பது, புதுசாக வீடு அல்லது தொழில் அல்லது இடம் வாங்கக்கூடிய வாய்ப்பு என்பது, கணவன் மனைவிக்குள் எதிர்பாராத அதிருஷ்டம் என்பது, நீண்ட நாட்டுகளை கோர்ட்டு அல்லது கேஸுகளில் இருந்த இடம் உங்களுக்கு தேடி வருது என்பது,
தந்தை வழியே ஆதரவு என்பது பெறுகிறது. எடுக்கும் முயற்சிகளில் துணிச்சல் என்பது ஏற்படும். துணிச்சலாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு வெற்றி என்பது ஏற்படுகிறது. 7 கூடிய புத பகவான் 11 இருக்குது. கூட்டு தொழில் அதிர்ஷ்டம் ஏற்படுகிறது. வெளிய நாடுகள் அல்லது வெளிய மாநிலம் உள்ளவங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் என்பது ஏற்படுகிறது. ஆக மொத்தத்தில் மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் பொறுத்த வரை மிகப்பெரிய யோகம் என்பதை செய்கிறது. ஆக இந்த யோகத்தை நன்றாக மிதுன ராசி என்பவர்கள் பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ்வீர். சுகி பவ.